அஸ்வின்ஸ் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ். மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். நான் விஷால் பொலிவர். திருப்பதியில் நேற்று நடந்த கூட்ட நெரிசலில் தற்பொழுது வரைக்கும் 6 பேர் இறந்திருக்காங்க. அதில் 2 பேர் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க. இதை தாண்டி நூற்றுக்கணக்கான மக்கள் திருப்பதியில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுட்டு இருக்காங்க. இந்த சம்பவம் ஆந்திரா மட்டும் இல்லாமல் இந்தியா முழுவதுமே மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு. இந்த 6 பேர் இறந்ததற்கான காரணம் என்ன, எதனால கூட்ட நெரிசல் ஏற்பட்டது, இதை பற்றி தான் இந்த காணொலியை நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். சுவைத்தவர் நெஞ்சுமெல்லாம் சமைத்தவர் நிலைத்திட எங்கேயும் ஸ்ட்ராங் கட்டு பெருங்காயம். திருப்பதியை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்துக்களுக்கு மிகவும் நம்பிக்கைக்குரிய ஒரு கோவிலாக இருக்கக்கூடிய சூழல்ல திருப்பதியில் இருக்கக்கூடிய ஒரு நடைமுறை என்னன்னா, கொரோனாவுக்கு முன்னாடி காலத்தில் ஒரு நடைமுறை இருந்து, அதாவது ஃப்ரீ தரிசனம் அப்படின்றது ஒன்றும், கட்டண தரிசனம் ஒன்று இருக்குது. கட்டண தரிசனத்தை பொறுத்த வரைக்கும் 300 ரூபாய் கட்டணத்திலிருந்து விஐபி தரிசனம் வரைக்கும் இப்படி ஒரு ஃபார்மேட் இருக்குது. இதை தாண்டி இலவசமாக போகக்கூடிய தரிசனம், அதாவது ஃப்ரீ தரிசனம் அப்படின்னு சொல்லக்கூடியது கிட்டத்தட்ட 12 மணி நேரத்திலிருந்து 24 மணி நேரம் சாமியை தரிசனம் பண்ணுறதுக்கு ஒரு அவகாசம்ன்றது இருக்கும். இதே கொரோனா காலகட்டத்துக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை டிடிடி அறிமுகப்படுத்தினாங்க. அது என்னன்னா, இலவசமான தரிசனம் செய்யறதுக்கு கூட டிக்கெட் அப்படின்ற ஒரு சிஸ்டத்தை கொண்டு வந்தாங்க. இதே கொரோனா காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஆவரேஜா 1000 5000 டிக்கெட் கொடுத்துட்டு இருந்தாங்க அந்த கொரோனாவினுடைய அந்த செகண்ட் வேவ் காலகட்டத்தில். அதன் பிறகு இந்த நம்பர்ஸ்ன்றது அதிகமாகிட்டே போயிட்டு இருந்தது. ஆனால் இப்போ என்ன மாதிரியான நடைமுறை இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது ஃப்ரீ தரிசனத்திலேயே 2 வகை இருக்குது. அது என்னன்னா, ஒன்று டிக்கெட் மூலமாக போகிறது ஒன்று இருக்குது, டிக்கெட் இல்லாமல் நேரடியாக போகிறது ஒன்று இருக்குது. இப்போது டிக்கெட்டை வாங்கிட்டு ஃப்ரீ தரிசனம் போகிறவங்களுக்கு ஒரு நேரத்தை ஒதுக்குவாங்க, அந்த நேரத்தில் மட்டும் அவங்க போனால் போதும். ஆனால் இலவச தரிசனம் போகிறவங்க நேரடியாகவே மலைக்கு போயிட்டு அந்த ஒரு லைனில் நிற்க வேண்டிய நிலைமை தான் இப்போவுமே இருக்குது. 12ஆம் தேதியை பொறுத்த வரைக்கும் வைகுண்ட ஏகாதசின்றது கொண்டாடப்படுது. குறிப்பாக சொல்ல போனால் பெருமாள் இருக்கக்கூடிய கோவில்கள் எல்லா இடத்துலையுமே இந்த சொர்க்கவாசல் அப்படின்றது திறக்கப்படும். குறிப்பாக திருப்பதியில் இருக்கிற சொர்க்கவாசல் தான் நம்பர் 1 ஒரு கோவிலாக பார்க்கப்படுது. அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல கிட்டத்தட்ட 2 லட்சத்துக்கும் மேற்பட்ட பக்தர்கள் திருப்பதிக்கு வருகை தர்றாங்க. இந்த நேரத்தில் தான் டிடிடி ஒரு முடிவு எடுக்கிறாங்க. என்னன்னா, ஜனவரி 10ஆம் தேதியிலிருந்து 19ஆம் தேதி வரைக்கும் உங்ககிட்ட டோக்கன் இருந்தால் மட்டும்தான், அதாவது ஃப்ரீ தரிசனத்துக்கான அந்த டிக்கெட் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அனுமதி அப்படின்றத குறிப்பிட்டிருந்தாங்க. குறிப்பாக திருப்பதிக்குள்ள நீங்க நுழையிறீங்க அப்படின்னா அங்கே அலிப்பிரி அப்படின்ற ஒரு பகுதி இருக்கு. அந்த பகுதியில் ஒரு டோல்கேட் இருக்கும். அந்த டோல்கேட்ல முழுவதுமாக பரிசோதனை செஞ்சுட்டு தான் நம்ம கிட்ட எந்த விதமான ஆயுதங்கள் இருக்கா இல்லையா, அல்லது வேற ஏதாவது போதைப் பொருட்களை நம்ம எடுத்துட்டு போறோமா அப்படின்றத முழுவதுமா தணிக்கை செஞ்சுட்டு தான் அந்த இடத்துல இருந்து நம்மளை அனுப்புவாங்க. அப்போ அந்த இடத்துல நம்ம ஃப்ரீ தரிசனத்துக்கு போனாலுமே அந்த இடத்துல டிக்கெட் இருந்தால் மட்டும்தான் அனுமதிக்க முடியும். ஸோ இப்படி ஒரு நடைமுறையை குறிப்பாக இந்த வைகுண்ட ஏகாதசியில் அதிகமான மக்கள் வர்றதுனால டிடிடி இப்படி ஒரு நடைமுறையை கொண்டு வந்திருக்காங்க. தற்பொழுது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1,20,000 டிக்கெட்டுகள், அதாவது இலவச டிக்கெட்டுகள் டிடிடி கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு நாளைக்கும் 40,000 அப்படின்ற அடிப்படையில் டிடிடியை பொறுத்த வரைக்கும் இந்த டிக்கெட்டுகளை கொடுக்கறதுக்கு சில ஏற்பாடுகளை பண்ணியிருக்காங்க. அதில் திருப்பதி மலையில் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துலையுமே திருப்பதிக்கு கீழே இருக்கக்கூடிய பகுதிகள், அதாவது அந்த நகராட்சியில் இருக்கக்கூடிய பகுதிகளில் கிட்டத்தட்ட 7 இடத்துல கொடுத்துருக்காங்க. இதே இந்த வைகுண்ட ஏகாதசிக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா வெறும் 5 இடங்களில் மட்டும்தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. 24 கவுண்டர்கள் அந்த இடத்துல இருக்கும். பட் இப்போ வைகுண்ட ஏகாதசியில் ஒரு நாளைக்கு 40,000 டிக்கெட் வரைக்கும் வழங்கலாம் அப்படின்னு இருக்கக்கூடிய சூழல்ல கிட்டத்தட்ட 8 கவுண்டர்களை வச்சிருக்காங்க. அதுல 1 திருப்பதிக்கு மேல, மீதி 7 நகராட்சியில. அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல கிட்டத்தட்ட 94 கவுண்டர்களை அவங்க ஓபன் பண்ணி வச்சிருக்காங்க. குறிப்பாக இந்த கூட்ட நெரிசல் நடந்த இடம் எது அப்படின்னு பார்க்கும் பொழுது திருப்பதியில் இருக்கக்கூடிய பைராகிப்பேட். இந்த பைராகிப்பேட் அப்படின்றது திருப்பதியினுடைய ஒரு மைய பகுதியாக இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த பைராகிப்பேட்ல இருந்து திருப்பதியில் இருக்கக்கூடிய அந்த அலிப்பிரி நம்ம சொல்றோம் பாத்தீங்களா, அந்த டோல்கேட், அந்த டோல்கேட்டுக்கு வெறும் 3 கிலோமீட்டர் தான் இருக்கு. அதை தாண்டி திருப்பதியினுடைய பஸ் ஸ்டாண்ட்ல இருந்தும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டருக்கு குறைவாக தான் இந்த இடம் இருக்கு. அப்போ பஸ் ஸ்டாண்டுக்கு வரக்கூடிய மக்கள் இந்த பைராகிப்பேட்டுக்கு அருகில இந்த டிக்கெட் கொடுத்த செய்தியை தெரிஞ்சதுக்கு அப்புறமா பெரும்பாலான மக்கள்கள் இந்த இடத்துக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. இதுவே திருப்பதியில் இருக்கக்கூடிய உள்ளூர் மக்களுக்கு எந்த இடத்துல கூட்டம் கம்மியா இருக்கும் அப்படின்ற ஒரு தெளிவு இருக்கும். ஆனால் வெளியூர்ல இருந்து வரக்கூடிய மக்களுக்கு எந்த இடத்துல குறைவான ஆட்கள் இருப்பாங்க அப்படின்ற ஒரு செய்தி அவங்களுக்கு தெரியாத காரணத்தினால எல்லாருமே அந்த பைராகிப்பேட்ல இருக்கக்கூடிய அந்த பத்மாவதி பூங்காவுக்கு போயிருந்தாங்க. அப்போ அங்க இருக்கிற நடைமுறை என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, எல்லாருமே இந்த பார்க்ல காத்திருங்க, நாளைக்கு காலையில், அதாவது இன்னைக்கு காலையில் 5:30 மணிக்கு உங்க எல்லாருக்குமே நாங்க டிக்கெட் தருவோம் அப்படின்னு
அப்படின்றத வந்து சொல்லியிருந்தாங்க. அப்போ மக்கள் வந்து கட்டுக்கடங்காத அளவுக்கு வந்து அந்த பூங்காவுக்கு வந்து போயிருந்தாங்க. அந்த இடத்துல வந்து நாங்கள் வந்து உணவு மற்றும் தண்ணீர்லாம் கொடுத்துருக்கோம்னு சொல்லி டிடிடி தரப்புல இருந்தும் வந்து சொல்லப்படுது. ஆனால் இங்கே தவறு எங்கே நடந்திருக்குன்னு பார்க்கும் பொழுது, இன்னைக்கு காலையில் 5:30 மணிக்கு நாங்கள் வந்து டிக்கெட் தருவோம் அப்படின்னு சொல்ல இந்த சூழல்ல மக்கள் அதிகமாக வந்ததுனால இப்பொழுதே நாங்கள் வந்து திறந்து விடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பதியினுடைய டிஎஸ்பி வந்து அந்த கதவை வந்து திறக்கிறாரு. கதவை திறந்ததுக்கு அப்புறமா மக்கள் கட்டுக்கடங்காத அளவுக்கு வந்து ஓடுறாங்க. குறிப்பாக சொல்ல போனால் அந்த பத்மாவதி பார்க்கில் இருந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய ராமாநாயுடு பள்ளியில தான் இந்த டிக்கெட் வந்து தரப்படுறதா வந்து அந்த பக்தர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ உடனே திறந்து விட்டதுனால நம்ம எல்லாரும் போய் இந்த டிக்கெட் வாங்கணும்னு சொல்லி மக்கள் எல்லாருமே சாரசாரையா வந்து வந்துட்டு இருந்தாங்க. இந்த இடத்துல தான் நிறைய பேர் வந்து கீழேயும் விழுந்திருக்காங்க. கீழே விழுந்தவங்களை வந்து திரும்ப எழுப்பாம மக்கள் வந்து தொடர்ச்சியா போனதுனால அந்த சம்பவ இடத்திலேயே 3 பேர் வந்து இறந்திருக்காங்க. அதன் பிறகு கொஞ்சம் கொஞ்சமா வந்து 6 பேர் இறந்ததா தற்பொழுது வரைக்கும் நம்ம செய்தியில பார்க்கிறோம். இல்ல குறிப்பா தமிழ்நாட்டை சேர்ந்த 2 பெண்கள் வந்து இறந்து போயிருக்காங்க. சேலத்தை சேர்ந்த மல்லிகா அவர்களும் பொள்ளாச்சியை சேர்ந்த நிர்மலா அவர்களும் வந்து இறந்திருக்காங்க. அப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்கும் பொழுது 2 விதமான தவறுகள் வந்து நடந்திருக்குன்னு சொல்லலாம். முதல் விஷயம், டிடிடி தரப்புல இருந்து சொல்லப்பட்டது நாளைக்கு காலையில 5:30 மணிக்கு நாங்க தருவோம் அப்படின்னு சொல்லி பொதுமக்களுக்கு வந்து அறிவிப்பு செஞ்சிருந்தாங்க. ஆனா யாரும் எதிர்பார்க்காத விதமாக வந்து இப்பவே வந்து நாங்கள் டிக்கெட் தருவோம் அப்படின்றதுனால மக்கள் வந்து ஒரு பதற்றத்தில் வந்து வேகமாக போக ஆரம்பிச்சிட்டாங்க. இரண்டாவதாக பார்க்கும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய மக்களே அங்கே இருக்கக்கூடிய தெலுங்கு ஊடகங்களுக்கு கொடுத்த சில பேட்டிகளை பார்க்கும் பொழுது காவல்துறை அந்த சம்பவம் நடந்த பொழுது அங்கே யாருமே இல்லை, டிஎஸ்பி வந்து கதவை திறந்தாரே தவிர அங்கே எந்த போலீஸுமே பாதுகாப்பு பணியில் இல்லை அப்படின்றத வந்து பதிவு பண்ணுறாங்க. எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா முதல்ல 3 பேர் இறந்த வரைக்குமே எந்த போலீஸுமே வரலை அப்படின்றது தான் அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்களினுடைய மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டா இருக்கு. இன்னொன்னு, டிடிடி தரப்புல இருந்து நாங்க எல்லா உணவுகளும் தண்ணீரும் வந்து கொடுத்துருக்கோம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஆனா மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கு தண்ணீர் மட்டும்தான் கொடுக்கப்பட்டிருக்கு, ஆனா உணவு வந்து கொடுக்கப்படல, நாங்க பெரிய அளவுக்கு வந்து இந்த இடத்துல வந்து அவதிப்பட்டிருக்கோம் அப்படின்றத வந்து மக்கள் வந்து அங்க வந்து பதிவு பண்றாங்க. இது மட்டும் இல்லாம அங்க இருக்கக்கூடிய ஒரு பக்தர் வந்து மிகப்பெரிய அளவுக்கு காயம் ஏற்பட்டிருக்கு. அவர் சொன்ன விஷயம் என்னன்னா, மிகப்பெரிய அளவுக்கு உள்ள கூட்ட நெரிசல் இருக்கிறதுனால காவல்துறை யாருமே உள்ள வந்து சரியான ஒரு ஒருங்கிணைப்பு நடவடிக்கையை செய்யல அப்படின்றதையும் வந்து பதிவு பண்றாரு. இன்னும் சொல்ல போனா, நான் இறக்க வேண்டிய நிலைமையில போயிட்டேன், ஆனா எப்படியோ கடவுள் புண்ணியத்துல வந்து நான் தப்பிச்சிட்டேன் அப்படின்றதையும் வந்து அவர் பதிவு பண்றாரு. அப்போ மக்களினுடைய கருத்துக்கள் அடிப்படையில் நம்ம பார்க்கும் பொழுது திருப்பதி தேவஸ்தானம் இந்த ஒரு ஏற்பாடுகளை மிக மோசமா செஞ்சிருக்காங்க அப்படின்றது தான் இதுல பார்க்க முடியுது. தற்பொழுது வரைக்குமே நூற்றுக்கணக்கான மக்கள் திருப்பதியில் இருக்கக்கூடிய ருயா அரசு மருத்துவமனையில வந்து சிகிச்சை பெற்றுட்டு இருக்காங்க. இப்படி இருக்கக்கூடிய சூழல தான் ஆந்திராவினுடைய முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு அவர்கள் இந்த சம்பவம் குறித்து தன்னோட கருத்தை வந்து பகிர்ந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம ஆந்திராவினுடைய முன்னாள் முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டியும் இந்த சம்பவம் குறித்து தன்னுடைய வருத்தத்தை தெரிவிச்சிருக்காரு. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சரியான நிவாரணம் கொடுக்கணும் அப்படின்றதையும் வந்து அவர் வலியுறுத்தியிருக்காரு. இதை தாண்டி இந்தியாவில் இருக்கக்கூடிய பல அரசியல் கட்சி தலைவர்களும் இந்த சம்பவம் குறித்து தன்னோட கருத்துக்களை வந்து தெரிவிச்சிருக்காங்க. இந்த சம்பவம் தொடர்பாக நமக்கு உணர்த்தக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, திருப்பதியை பொறுத்த வரைக்கும் இப்போ கடந்த வருடம் பார்த்தீங்கன்னா 1365 கோடி வரைக்குமே பக்தர்களுடைய காணிக்கை வந்து கொடுத்திருக்காங்க. இதை தாண்டி திருப்பதியினுடைய ஒட்டுமொத்த சொத்து மதிப்பு 2.26 லட்சம் கோடி. அப்போ இவ்வளோ சொத்து மதிப்பு இருக்கக்கூடிய திருப்பதி தேவஸ்தானம் பணம் இருப்பவர்களுக்கு ஒரு மாதிரியான ஏற்பாடும் பணம் இல்லாதவர்களுக்கு வேற ஒரு ஏற்பாடும் தான் வந்து அமைச்சிருக்காங்கன்றதை இதுல இருந்து நம்ம பார்க்க முடியுது. குறிப்பா திருப்பதி மலையில பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான சம்பவங்கள் வந்து கடந்த காலத்துல நடந்தது இல்லை. குறிப்பா சொல்ல போனோம்னா, இப்போ நீங்க திருப்பதி மலையில ஏறுனீங்களாவே அங்க இருக்கக்கூடிய சாலைகள் அப்படின்றது வந்து ரொம்பவே ஒரு பாதுகாப்பான ஒரு இடமா தான் இருக்கும். ஒருவேளை பேருந்துகள் விபத்தாகி கீழே விழுந்தாலுமே அடுத்த சாலையில தான் விழுற மாதிரி அந்த ஒரு கட்டமைப்பை வந்து திருப்பதியில வந்து ஏற்பாடு செஞ்சிருக்காங்க. அப்போ திருப்பதிக்கு மேல இந்த மாதிரியான ஒரு பாதுகாப்பான ஏற்பாடு செஞ்சிருக்காங்க. அதே வந்து நகரத்தில் இருக்கக்கூடிய இந்த டோக்கன் தரக்கூடிய இடங்கள்ல சரியான பாதுகாப்பு ஏற்பாடுகள் பண்ணல அப்படின்றது தான் இதுல இருந்து நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. ஒட்டு மொத்தத்தில் பார்க்கும் பொழுது திருப்பதியில இந்த மாதிரியான சர்ச்சைகளும் சரி சம்பவங்களும் சரி நடப்பது வந்து ஒன்றும் புதிது கிடையாது. கடந்த வருடமே நம்ம பார்த்தோம்னா திருப்பதி லட்டு மாட்டுக்கொழுப்பால செய்யப்பட்டது அப்படின்ற ஒரு சர்ச்சை எழுந்தது. ஆனா இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியான எந்த ஒரு சர்ச்சையும் வந்து பேசப்படலை. அதன் பிறகு திருப்பதி உண்டியில் இருக்கக்கூடிய வெளிநாட்டு பணங்கள் கிட்டத்தட்ட 200 கோடிக்கு மேல ஒரு அதிகாரி திருடி இருக்காரு அப்படின்ற ஒரு சர்ச்சையும் வந்திருக்கு. இதை தாண்டி திருப்பதி கோவில்ல இந்துக்கள் மட்டும்தான் வந்து அங்க வந்து ஊழியர்களாக பணி செய்யணும், இந்துக்கள் அல்லாதவர்கள் யாருமே வந்து பணி செய்ய அனுமதி இல்லை அப்படின்ற ஒரு அறிவிப்பையும் வந்து செஞ்சிருக்காங்க. திருப்பதியில் நடந்த இந்த கோரமான சம்பவம் குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் மின்னம்பலம். நான் விஷால் பொலிவர். நன்றி, வணக்கம். Ashwin's Sweets and Snacks. சுவைத்தவர் நெஞ்சுமெல்லாம் சமைத்தவர் நிலைத்திட எங்கேயும் ஸ்ட்ராங் கட்டு பெருங்காயம். மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.